ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். நான் உங்கள் பிரியாம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, வாழைப்பூவை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ கூட்டு பண்ண போகிறோம். வாழைப்பூவை வந்து வரப்பிரசாதம்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இப்போ நிறைய பேர் மோஸ்ட்லி செய்கிறதே கிடையாது. எங்கள் மாமியார் இருந்த பீரியடெல்லாம் வந்து கம்பல்சரி வீக்லி 2 days கண்டிப்பாக இருக்கும். வாழைப்பூ கூட்டா மாதிரி செய்வாங்க, இல்லைன்னா பொரியல் மாதிரியும் செய்வாங்க, குழம்பா கூட சில பேர் செய்வாங்க. கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. லேடிஸ்க்கெலாம் வந்து கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப 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 ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ரெசிபி இது. நீங்கள் அதனால் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நார்ச்சத்து, இரும்புச்சத்து, விட்டமின்ஸ்லாம் நிறைய இருக்குது. துவர்ப்பு தன்மைங்கிறதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அவாய்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாப்பிட பழகுங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி செய்கிறதுங்கன்னு போய் பார்க்கலாம். ஒரு 50 கிராம் கடலப்பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து எல்லாமே குக்கரில் போட்டு வெந்த பிறகு தாளிக்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சுக்கிட்டு வாழைப்பூவை வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துப்பாங்க. இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து குக்கரில் டைரெக்டாகவே சேர்க்க போகிறோம். வாழைப்பூ பாருங்கள், நல்லா சிறியாக காம்பு நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சிறுக கட் பண்ணி அரிசி கழுவுல தண்ணியில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் மோர் தண்ணியில் கூட போட்டுக்கலாம், ஏன்னா கருத்துரும். இப்போ நம்ம இதை நல்லா தண்ணி பிழிஞ்சி குக்கரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வாழைப்பூ வந்து கட் பண்ணி வெறும் தண்ணியில் போடாதீங்க. ஒன்று அரிசி கழுவுன தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கூட போடலாம். இல்லைன்னா கொஞ்சோண்டு தயிரை மோரை மாதிரி தண்ணி ஆக்கி அதில் போட்டாலும் நமக்கு கருக்காமல் வெள்ளையாக இருக்கும். இப்போ வாழைப்பூவை போட்டாச்சு. ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போடலைன்றவங்க வந்து இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போட போகிறேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி அதையும் இதில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டான்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். தாளிக்கும் போது காஞ்ச மிளகாவும் போட போகிறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை ஒரு 3 விசில் விட்டு எடுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். உழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை வந்து ஒரு 15 நிமிஷம் தம்லேயே வைக்கலாம். குக்கர் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதை தாளிக்க வேண்டியது தான். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் 3ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் போடலைன்னா வரமிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்குங்க. வேணும்னா பூண்டு தட்டி போட்டுக்குங்க, வெங்காயம் போட்டுக்குங்க. நான் எல்லாமே அதில் போட்டதுனால போடலை. இப்போ வேக வச்சிருக்கிற வாழைப்பூவை போட வேண்டியதுதான். ஊற்றி நல்லா கிளறி விட்டுருக்குங்க. இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா வாழைப்பூ வந்து கடலப்பருப்பு போட்டிருக்கிறதுனால வந்து எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் சீக்கிரமாக கட்டியாயிடும். இதை இப்போது ஒரு 2 செகண்ட் கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாம். ஏன்னா சாப்பிடும் போது அதுக்குள்ளே கட்டி ஆகிடும். நாங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவோம். உடனே சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு 2 கொதி வரட்டும்.
இங்கே பாருங்கள், தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இதுக்கு இல்லை வேணும்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கலாம், பேஸ்ட்டாக கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா, எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் இப்படியே விட்டுட்டேன். வாரத்தில் ஒரு தடவையாவது வாழைப்பூ செஞ்சு கொடுங்க. கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் இது. பொரியலாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். துவர்ப்பு தன்மை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அறுசுவையில் துவர்ப்பு தன்மையும் ஒரு வகை. அதனால் கண்டிப்பாக வாழைப்பூவை சேர்த்துக்குங்க. ஈஸியான ரெசிபி தான், தனித்தனியாக போட வேண்டாம். குக்கரில் போட்டு ஒரு 3 விசிலில் எடுத்துட்டாலே நம்ம ஈஸியாக தாளித்து விட்டுறலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.